அதாவது யாரை பத்தி அந்த குறிப்பிட்ட சென்டென்ஸ் ஆனது பேசுதோ, யாரை பத்தி அந்த வாக்கியமானது பேசுதோ அவங்க தான் வந்து சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ராஜா இஸ் அ டால் பாய் அப்படின்னா அந்த ஒரு குறிப்பிட்ட வாக்கியமானது ராஜாவை பற்றி பேசுகிறது. அந்த ராஜான்றது தான் சப்ஜெக்ட். அதாவது இந்த பேர் மட்டும் கிடையாம சப்ஜெக்ட்ஸ்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை நம்ம பார்த்துருவோமா? சப்ஜெக்ட்ல முதல்ல ஐ அப்படின்றது நான், அது வந்து சிங்குலர் சப்ஜெக்ட் ஐ. ஹி அப்படின்றது அவன், அதாவது அவன் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஷி அவள். இட் அது, அதாவது உயிரில்லாத பொருள் வந்து அதுன்னு சொல்லுவோம் இல்லையா, இட். அடுத்து வீன்றது நாங்கள், வீன்றது நாங்கள், இது வந்து ப்ளூரல். அடுத்து யூன்றது நீ இல்லைனா நீங்கள், அதாவது நீன்னு கூட சொல்லலாம் இல்லை நீங்களா கூட இருக்கலாம். அடுத்து தேன்றது அவர்கள், இது வந்து ப்ளூரல். ஸோ இதுதான் வந்து சப்ஜெக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள். அதாவது ஐ, ஹி, ஷி, இட், we, you, they. நான், அவன், அவள், அது, நாங்கள், நீ அல்லது நீங்கள், அவர்கள். இதுதான் வந்து சப்ஜெக்ட்னு சொல்லக்கூடிய மிக